கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன், நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காய் நன்றி வந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த காலை இந்த மாலை வேளையிலும் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தோடைய வேளாண் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. இந்த கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது தகப்பனே. உண்மையில் வைத்த அந்த கிருபை எவ்வளவு பெரியதப்பா. நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. உனக்கே துதி கனமைகள் எல்லாம் உனக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எகிப்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நடத்தி வரும் பொழுது அவர்கள் தங்கள் ராஜாக்களுக்காக சவுலை ஏற்படுத்தி தரும்படியாக கேட்கும் பொழுது கர்த்தர் சவுலை ஏற்படுத்தினார். அவர் 40 ஆண்டுகளாக அவர்களை, வருஷ காலமாக அவர்களை என்ன செய்தார்? சவுலை ஆட்சி புரிந்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்தில் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்துக்கு ஏற்றவனாக என்று சொல்லும் பொழுது எதற்கு அப்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அது கீழே உள்ள வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே உள்ள வரிகளில், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவருக்கு சித்தமானவைகளை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுகிறான். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷ காலமாக தன்னுடைய பெரும்பாடுனாலே அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை ஓரத்தையாகிலும் தொட்டு நான் குணமாவேன் என்று விசுவாசத்தோடு தொட்டால் அவள் குணம் பெற்றாள். அன்பு பிள்ளைகளே, அவளுக்கு கர்த்தர் சொன்னது, நீ குணமடைந்து சுகமாயிரு அப்படின்னு என்று கர்த்தர் சுகத்தை கட்டளையிட்டு அனுப்பி விடுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆனால் இந்த இடத்தில் தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக, தன் இருதயத்தை தொடுகிறவனாக அவன் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியைப் போல நாம் அற்புதத்தை மாத்திரம் கர்த்தரிடத்தில், நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு போகும்படியாய் நாம் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? உலக பிரகாரமான காரியங்களுக்காய் கர்த்தரை நாம் நாடுகிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை, தாவீதை போல் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இடத்திலே தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக காண்கிறவன் எனக்கு சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என்ன? அப்பா, ஒவ்வொரு நாளும் தகப்படி நீர் எங்களை கிருபையாய் மீட்டு இருக்கிறீர். அப்பா, இன்று வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை நீ கிருபையாய் மீட்டு உம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்தீரே சப்பா. நாங்கள் உமக்கு
ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே ஏசப்பா. உங்களிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் உமக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்று நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த எண்ணங்கள் தோன்ற வேண்டும். அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனைத்தான் கர்த்தர் இதயத்துக்கு ஏற்றவனாய் காண்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் அவருடைய இதய துடிப்பை ஒரு இதயத்துக்கு ஏற்றவனாய் நாம் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு அதன்படி நடக்க நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்மளை குறித்ததான ஒரு திட்டம், ஒரு சித்தம் பரலோகத்தில் போடப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, என்று கர்த்தர் நம்மளை உடைய பிள்ளையாகும்படி நம்மளை அவர் ரத்தத்தினால் மீட்டு கொண்டாரோ, அவர்களை குறித்து ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருப்பார். அன்பு பிள்ளைகளே, நம்மளுக்கு இப்படிய வாழ்க்கை, இப்பொழுது உள்ள சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் செய்வானா என்று நமக்குள்ளே ஒரு சந்தேகம் எழும்பும். ஆனால் கர்த்தருடைய திட்டம் ஒரு நாளும் என்ன செய்யாது, தோற்று போகாத. அன்பு பிள்ளைகளே, அந்த திட்டத்தை, அந்த சித்தத்தை நாம் அறிந்து ஒவ்வொரு நாளும், ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கை குறித்து, என்னை குறித்து நீங்கள் என்ன சித்தம், என்ன திட்டம் வைத்திருக்கீங்க ஏசப்பா, அதை நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஏசப்பா. அந்த திட்டத்தை செய்வதற்காக என்னை நீ ஆயத்தப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க, என்னை ஒவ்வொரு நாள் நீர் எங்களை வழி நடத்துங்க என்று ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்துக்குள்ளாய், அவருடைய காரியங்களுக்காய் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் கேட்கும் பொழுது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் மாறுவோம். அன்பு பிள்ளைகளே, நாம் நன்மைகளை மாத்திரம் நம்முடைய குடும்ப காரியங்களுக்கும், பிள்ளைகளுக்கும், நம்முடைய வருங்காலத்திற்கும், நமக்கு என்ன தேவைகள் என்பதற்கு மாத்திரம் கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். இன்று உங்களுடைய ஜெபத்தில் கேட்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, அப்பா, எங்களை குறித்ததான, என்னை குறித்ததான திட்டம், சித்தம் என்ன வைத்திருக்கீங்க ஏசப்பா. இதனால் வரை நான் என்னுடைய தேவைகளுக்காக நான் உண்மை வேண்டுனதெல்லாம் போதும் ஏசப்பா. உண்மையானது உங்களுக்கான காரியங்களை, பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களை, உமக்கு சித்தமான காரியங்களை செய்யும்படியாக எனக்கு உணர்வுள்ளவனாய் என்னை மாற்றும் அப்பா. மாற்று மட்டுமல்லாமல் என்னுடைய கிரியைகளில் அதை காண்பிக்கும்படியாய் என்னை கிருபையாய் நடத்துங்கப்பா என்று ஒவ்வொரு நாளும் பிரேயர்களை, விண்ணப்பங்களில் கர்த்தரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையா அவருடைய சித்தத்துக்குள் நம்மளை நடத்தி அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் நம்மளை காண அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். என்ற பிள்ளைகளை வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.